அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மார்கழி 1ஆம் தேதி 16/12/2025 நம்முடைய பூஜை அறையில் நாம் வாங்கி வைக்க வேண்டிய சில தெய்வீகமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, மார்கழி அப்படிங்கிறது மிக மிக மகத்துவம் நிறைந்த மாதம், ஆன்மீக மாதம், தனுர் மாதம் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணரும் சொல்லியிருக்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாடு கூட மற்ற மாதங்களில் செய்வதை காட்டிலும் பல மடங்கு நமக்கு பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுவது, வாசலில் கோலம் போடுவது, நம்மால் முடிந்த திருப்பாவை திருவம்பாவை அந்த பாசுரங்கள்லாம் படிப்பது அல்லது அதை காதால் கேட்பது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே தீபம் ஏற்றுவது, இப்படியெல்லாம் நாம் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு வந்தாலும் அவையெல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டே தான் வரும். நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு வாரத்துக்கு ரெகுலராக நம்ம சேனலை செக் பண்ணிட்டுருங்க. ஏன்னா சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு எங்களுக்கு வரலன்றாங்க. ஸோ நீங்களாக செக் பண்ணிங்கன்னா தந்த பதிவுகள்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அமாவாசை வருது, மார்கழி அமாவாசை வருது. அதற்கு முன்பு மைத்ரேய முகூர்த்தம், இந்த ஆண்டோட கடைசி மைத்ரேய முகூர்த்தம் வருது. நான் எல்லாத்தையுமே தனித்தனி பதிவுகளாக வரக்கூடிய நாட்களில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் செய்தாலே போதுமானது. எதுவும் கட்டாயம் கிடையாது. எல்லாராலையும் எல்லா வழிபாட்டையும் செய்ய முடியாது. ஸோ உங்களால் செய்ய முடிஞ்சதை, உங்களுக்கு கிடைக்கிற பொருள் இருக்கிறத வச்சு நீங்கள் தாராளமாக செய்து பயனடையுங்கள். எந்த ஒரு புதிய மாதத்தின் தொடக்கமாக இருந்தாலும் அந்த நாளில் நம்ம சில பொருட்களை வாங்கி நம்முடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது அல்லது அந்த தெய்வீக பொருட்களை வாங்கும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல அதிர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த அதிர்வோடைய தாக்கம் அந்த மாதம் முழுக்க நமக்கு இருக்கும். ஸோ இந்த வருடத்தோட கடைசி, அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த டிசம்பரோட முடியுது. இப்போ மார்கழியும் ஆரம்பிக்குது. நாளைக்கு நம்ம வாங்க வேண்டிய சில பொருட்கள், முக்கியமான பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உரிய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமையில் மார்கழி பிறப்பதால் நீங்கள் அவசியம் ஒரு 1/4 கிலோ துவரம் பருப்பை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க, என்கிட்ட ஏற்கனவே நிறைய நான் ஸ்டாக்கில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஒரு 50 துவரம்பருப்பு வாங்கி உங்கள் பூஜை அறையில் அவசியம் வைங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நம்ம நிறைய பேர் நல்ல வேலை வேணும், நிலையான வேலை வேணும், நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னா துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ நம்ம நாளைக்கு மார்கழி 1 செவ்வாய்க்கிழமை வருவதனால முருகனுக்கு உரிய ஒரு சிறப்பான வழிபாடு செய்ய போகிறோம். ஸோ துவரம்பருப்பு அப்படிங்கிறது நீங்கள் அவசியம் நாளைக்கு வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நெய், சுத்தமான நெய் ஒரு 50 கிராம் நாளைக்கு நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் காலையில் கோலம் போட்டு நிலைவாசல்லையும் சரி, உங்களுடைய பூஜையிலையும் சரி, நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிப்பாங்க. எந்த பூஜை செய்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 விளக்கு நெய்தியால் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நெய் தீபம் அப்படிங்கிறது முருகனுக்கு உரியது. அந்த நெய் தீபம் எரியக்கூடிய வீடில் நம்ம அந்த விளக்கெல்லாம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த காற்று ஒரு விதமான நல்ல நறுமணத்துடன் இருக்கும். ஏன்னா அந்த நெய் சூடாகி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் நிரப்பியிருக்கும். அதனால் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுதே நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தான் நம்ம மனசில் தோன்றும். ஸோ நெய் அவசியம் வாங்கணும். அடுத்தது 3வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாளுக்கு உரிய துளசி இலைகள். ஏன்னா திருப்பாவை ஆண்டாள் பெருமாளையே தன்னுடைய மணாளனாக நினைத்து அவருக்கு தொடுத்த மாலையை தான் சூடி அதை பெருமாளுக்கு கொடுத்து, இறைவனையும் மனிதராய் பிறந்த ஒரு பெண்
இறைவனையும் தன்னுடைய பக்தியால் அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு காமித்தது இந்த மார்கழி மாதத்தில் தான். ஸோ அந்த பெருமாளுக்கு உரிய அந்த துளசி மலர்களை நாளை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு போடலாம், அல்லது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெருமாளுக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3வது பொருள். 4வது பொருள் என்னென்னா, ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளிலும் இனிப்பு ஏதாவது நம்ம வாங்கணும். நான் நிறைய பேர் சர்க்கரை வாங்குவாங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மண்டை வெல்லம் அப்படிங்கிறத வாங்குவாங்க. ஸோ அந்த இனிப்பு பொருளையும் வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைங்க. இப்போ நம்ம சொன்ன அனைத்து பொருளையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி பூஜை அறையில் வச்சுடுங்க. இதற்கு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த பொருள் வாங்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் மாலை இப்போ மதியம் 1 மணிக்கு தான் கடைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து மாலை நேரத்தில் கூட உங்களுடைய பூஜை அறையில் இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெய் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்த பொருள் முருகனுக்கு உரிய செவ்வரளி மலர்கள். இந்த மலர்களை அவசியம் நீங்கள் வாங்குங்க. முருகனை வழிபாடு செய்து இந்த ஒரு மாதத்தை நாம் துவங்கும் பொழுது இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் நமக்கு நல்ல பலன்களை தரும். ஏன்னா இந்த மாதத்தில் அடுத்தடுத்த அனுமன் ஜெயந்தி வருது, அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி வருது, மார்கழி திருவாதிரை வருது, நிறைய விசேஷங்கள், மார்கழி அமாவாசை, பௌர்ணமி, இது எல்லாமே சிறப்பான நாட்கள். அதனால் இந்த வழிபாடுகள் எல்லாமே நமக்கு வெற்றியை தரணும், எந்தவித மனக்கசப்பும் வரக்கூடாது, நான் நினச்ச மாதிரி அனைத்து பூஜைகளையும் என்னால் செய்ய முடியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாளைக்கு முருகனை வேண்டிக் கொள்ளணும். ஏன்னா நிறைய பெண்கள் என்னென்னவோ பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது ஒரு மைண்ட் அப்செட் ஆகிடும், இல்லை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, அல்லது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா நடக்கும், பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன வாய் தகராறில் ஆரம்பித்து அது குடும்பத்தையே ரெண்டாக்குற மாதிரி அந்த ஒரு பிரச்சனை அதிகமாகிடும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவற்றை நாம் செய்வோம். அடுத்து ஒரு மிக முக்கிய குறிப்பு, இந்த மார்கழி மாதத்தில் காலையோ அல்லது மாலையோ தினம்தோறுமே ஒரு முறையாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் அந்த பாடலை கேளுங்க. உங்களுக்கு பாட தெரியும், நேரம் இருக்குதுன்னா அதை நீங்களும் அமர்ந்து பாடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பாடலை ஜஸ்ட் மொபைலில் போட்டு விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் தான் பாரத போர் நிகழ்ந்தது. பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு பெருமாளோட 1000 நாமங்களை சொல்லி அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாமம் உருவானது இந்த மாதத்தில் தான். அதனால் இந்த மாதத்தை யாருமே தவற விடாதீங்க. அதே போல் இந்த 5 பொருட்களில் அவசியம் நீங்கள் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் துவரை பருப்பு. ஸோ யாருமே தவற விடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்க முடியலை அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதே ஒரு பவுலில் போட்டு பூஜை அறையில் நாளைக்கு நீங்கள் அவசியம் வைங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.